அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறந்தவருடைய உடலை பின்தொடர்வது, ஜனாசாவை பின்தொடர்வது. அப்ப இந்த அளவுக்கு சொல்லப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்துல பணத்தை வச்சுதான் இந்த இறந்தவர்களை கூட நாம என்ன செய்யறோம், மதிப்பிடுறோம். ஒரு பணக்கார வீட்டுல எந்த துணையும் இல்லாமல் ஒரு முதியவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் யாருன்னு தெரியாத ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் நின்று வேலை செய்வாங்க. அவங்க உறவுகள் வர்றதுக்கு முன்னாடி இங்க எல்லா வேலைகளும் செய்து முடிக்கப்பட்டிருக்கும். ஆனா பணம் இல்லாத நிலையில ஒருத்தவங்க மரணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்ல ஒரு பாரம்பரியமற்றவர்களாக ஒருத்தவங்க மரணிக்கிறாங்கன்னா அங்க நம்ம கன்சிடர் பண்றதே இல்லை. அந்த முகல்லா நிர்வாகங்கள் கூட அலட்சியமாகவும் அசட்டுத்தனமாகவும் இருக்கிறத பாக்குறோம். இல்லாத ஃபாத்திகாவை ஓதுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிர்வாகங்களும் இமாம்களும் அட தேவைக்கு உதவணுமே சமூகத்துக்கு, அதுல யாரையுமே என்ன செய்யறது இல்ல, கண்டுகொள்ள முடியறது இல்ல, அதுல யாருமே நிக்கிறது இல்ல. அப்ப இங்க பணத்தை வைத்துதான் இறந்தவர்களுடைய உடல் கூட மதிப்பிடப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல ரசூல்லா ஜனாசாவை பின்தொடருங்கிறாங்க. அந்த அளவுக்கு சொல்லும் போது நம்ம இந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறோம்? அப்படி பின்தொடரும் போது கூட அந்த ஜனாசாவையும் புறம் பேசிக்கிட்டு தான் என்ன செய்வோம், போவோம், உலக காரியங்களை பேசிக்கிட்டு போவோம். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கும் இப்படி ஒரு இறுதி பயணம் உண்டு, நமக்கும் ஒரு இறுதி நாள் உண்டு, நம்மளும் அல்லாஹ்விடத்துல போகணுமே, இறைவா என்ன நல்ல முறையில நான் உன்னிடத்துல வருவதற்கு நீ உதவி செய்யுங்கிற பிரார்த்தனையோட போகணும். ஆனா அங்க அப்படி இல்லையே, உலக காரியங்களை பேசிக்கிட்டும் இறந்து போன அவரை பற்றி புறம் பேசிக்கிட்டும் போறோம். இறந்தவருடைய சகோதரனுடைய அதாவது பிரேதத்துல உள்ள சதையை பிச்சு திங்கிறது சமம்னு சொல்றாங்க புறம் பேசுறது. ஆனா அங்க இறந்து போனவரை பற்றியே புறம் பேசிக்கிட்டு போற நிலைமையை பார்க்கும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களோட முகல்லால ஒரு சகோதரன் மரணிச்சுட்டான், சகோதரி மரணிச்சுட்டார்னா அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அங்க என்ன செய்யணும், அவங்க இருக்கப்பட்டவங்களா இல்லாதவங்களா, அவங்க உறவுகள் இங்க இருக்கிறாங்களா வெளியூர்ல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இப்படி ஒருவருக்கு ஒரு உதவுவதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது. அப்படி உதவி செய்யக்கூடிய நல்ல மக்களாகவும் அல்லாஹ்விடத்திலே நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லொரு மக்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும்.